ஹே கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ லாங்கில் போகுமா ஷார்ட்டில் போகுமான்றது தெரியல. ஸோ எதுக்கும் நம்ம லாங் வீடியோ எடுத்துக்கலாம். ஏன்னா சாயங்காலம் வெளில போகிற ஐடியா இருந்தால் இருக்கலாம், இல்லாமல் கூட போகலாம். ஸோ அதனால் இப்போது என்ன வேலை வந்துச்சுன்னா, வேலைக்காரி கொண்டு வந்து என்னோட மேடத்தோட மாமா வீட்டில் இறக்கி விட சொன்னாங்க என் முதலாளி. ஸோ அது இறக்கி விட்டேன். அதுக்கு முன்னாடி முதலாளியோட அம்மா ஃபோன் பண்ணிட்டாங்க. பக்கத்து இந்தமாரி உனக்கு அஜிசியா வீடு தெரியுமால்ல? தெரியும். இங்கே சாமான் இருக்குது, சாமான் திங்ஸ் இருக்குது, எடுத்துகிட்டு போய் கொடுன்னாங்க. எத்தனை ஜாமான் தான் இருக்குன்றது தெரில. நான் மெயின் ரோட்டில் ஓட்டல, சும்மா அந்த தெருவில் உள்ள வந்து இது காலி கிரவுண்டு தான். இந்த பக்கத்தில் தான் உள்ள வீடு இருந்துச்சு. ஸோ இறக்கி விட்டுட்டு இப்போ பொறுமையாக தான் போயிட்டுருக்கேன். ஏன்னா வண்டி ஓட்டுறப்ப யாராவது எடுத்து வீடியோ எடுத்து போட்டாங்கன்னா அப்புறம் அதுக்கும் ஏதாவது சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை கண்டுக்காதீங்க. இப்போதைக்கு இறக்கி விட்டேன்னா இப்போ வீட்டுக்கு போக வேண்டியதான். போயிட்டு அடுத்த வேலை வேறு எடுக்கணும். அது வேறு இருக்குது. டென்ஷன் ஆகுது. கொடுத்தா வந்தால் ஒரேடியாக வேலை வருது. கலந்து வேலை வரல. இப்போ வந்தால் ஒரேடியாக வேலை வருது. சாயங்காலம் மணி 4:20 ஃபோன் பண்ணார், மெசேஜ் பண்ணார் முதலாளி. அவருக்கு மெசேஜ் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு முதலாளியோட அம்மா ஃபோன் பண்ணாங்க. நான் எந்த வேலை எடுக்கிறதுன்னு யோசித்தேன். சரி ஓகே, நீ என்ன பண்ணுற, முதலாளி வேலையை முடிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் என் வேலையை எடுன்ட்டாங்க. அவங்க வீட்டில் வேறு டிரைவர் இல்லை போல இருக்குது. நான் ஒருத்தன் தான் இருக்கேன்ல. முதலாளியும் பக்கத்தில் தான் இருக்கார், கேட்டுட்டு தான் இருக்கார். கேட்டுட்டு இருந்தும் அவர் எதுவும் பதில் சொல்ல. ஆமாம், என் வேலையாக தான் வெளில அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு பக்கத்தில் இருந்துட்டு. இதுக்கு மேலே நம்ம என்ன தான் சொல்கிறது? அவர் தான் சொல்லணும். உங்கள் வேறு டிரைவர் இல்லையாம்மா, அனுப்பிச்சி விடுமான்னு சொல்லிட்டு அவர் தான் சொல்லணும். அது சொல்லவே இல்லை அவர். எப்படி சொல்லுவாங்க? அது அவங்க அம்மா கட்சே எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படிலாம். சரி, இப்போ போவோம். இப்போ வீட்டுக்கு போயிட்டு அடுத்த வேலை என்ன இருக்குன்றதை அது திங்ஸி என்னங்கிறத நான் காட்டுறேன். சரிங்களா? காமிச்சிட்டு அடுத்தது எங்கேயாவது இப்போ அடுத்தது அசிசியா போகணும். அதை போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? முதலாளி மெசேஜ் பண்ணுறாரு, நான் பார்க்கணும். ஸோ கைஸ், இப்போ அடுத்த வேலை எடுத்தாச்சா? என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி ஒரு பாக்ஸு இந்த இதில் இருக்கா, அது என்ன இருக்குன்றதை நான் இப்போ சொல்கிறேன். ஸோ அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா ஒன்றும் இல்லை. மிச்சரில் அந்த காரா ஷூன்னு நினைக்கிறேன், மெலிசா இருக்கும்ல, குச்சி சிப்ஸ் மாரி, அதுதான் அது இருக்குது. அப்புறம் சாக்லேட் இருக்குது. கேட்டால் அவங்க மிஸ்கின் வீடு. மிஸ்கின்றதுனால எப்படி சொல்கிறது, மிஸ்கின்னா ஏழைங்க வீடு. அது அவங்களுக்கு கொடுக்குறாங்க. பட் அவங்க ஏழைங்கிற வீடு சொல்கிறதுக்கு பதிலாக ஏழை வீடுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக, ஏன்னா இப்போ நான் ஏன் பொறுமையாக வாய்ஸ் டவுன் ஆயிடுச்சுன்னா, என் முதலாளியோட அண்ணன் நடந்து போயிட்டுருக்காரு. ஸோ அதனால தான். ஸோ இப்போ மீண்டும் அந்த இடத்துல அதிசய வீட்டுக்கு போகணும். அதை நான் சொல்லிட்டு இருந்த பாதிலே கட்டாக இருக்கும், மறந்துட்டேன் நான் சொல்கிறதுக்கு. ஏழைங்க வீடு அது. ஆனால் அவங்க வீட்டில் ஒரு லக்ஸுரி கார் இருக்கும். ஆனால் அவங்கெல்லாம் ஏழை, நம்மலாம் பணக்காரங்கள்ல. சம்பளத்துக்கு வேலை செய்கிற நம்மலாம் பணக்காரங்க. சம்பளமே அவங்களும் சம்பளத்தில் வேலை செய்வாங்க. பட் ஆனால் இந்த ஊருக்காரங்க அவங்க மிஸ்கின்னு, பணக்காரங்க இல்லை, ஏழை அப்படின்றதுனால இவங்களால முடிஞ்ச உதவி பண்ணுறாங்க. நல்ல விஷயந்தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட்டு நாங்களும் ஏழை தான். எங்களுக்கு எதாவது கருணை காட்டி எதாவது கொடுக்கலாம். நாங்கள் கேட்குறது காசோ பணமோ இல்லை, சாப்பிட்ற சாப்பாடு ஒழுங்காக கிடைக்கணும் இல்லையா? இந்தமாரி ஏதாவது சாப்பிட்றது எதாவது கொடுத்தாங்கன்னா நன்மையை நீங்கள் தான் எடுத்துக்க போகிறீங்க. அது பெரிய விஷயமே இல்லை. ஆனால் வீட்டில் வேலை செய்கிற நமக்கே தராமல் மற்ற வீட்டுக்கு ஆளுங்களுக்கெல்லாம் தராங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கே ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. அவங்க வீட்டுக்கு காசுலாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமா தெரியாது. காசு கொடுக்குறது சரி, அதை கூட விடுங்க. காசு கொடுக்குறாங்க கொடுக்கல, அது அவங்க விஷயம். பட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பாடு நாங்கள் எதிர்பார்க்குறது என்னென்னா ஒன்று தான், சாப்பாடு ஒழுங்காக கொடுங்க. அது கொடுக்க மாட்டேன்றாங்க. அது ஏன்னு தெரில, சரியா இல்லை நமக்கு. சரி, சாப்பாடு கொடுக்குறதில்ல. இந்தமாரி திங்கிற பொருள்லாம் வாங்கி வச்சுருக்கீங்க, கொடுக்குறீங்க, நமக்கும் கொஞ்சம் கொடுத்தா நல்லா தான் இருக்கும். நமக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. சரி, எதுக்கு நம்ம வேலைன்னு பேசிட்டு என்னோடய கஷ்டத்தை சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ அஜிஜா வீட்டுக்கு போவோம். போய் கொடுத்துட்டு அடுத்த ஏதாவது வேலை இருந்தால் கண்டினியூ பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இருக்கும், நைட்டுக்கு எங்கேயாச்சும் போகிறதா இருக்கும், கல்யாணம் ஏதாவது இருக்கும், பார்ப்போம். ஸோ நம்ம வீட்டுக்கு வந்து கொடுத்தாச்சு. சேம் அதே கேட்டு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கார் 2 நிற்கிதுன்னு, 1 2 3. அந்த பக்கம் நிற்கிற பிக்கப் அது யாருதுன்னு தெரில. எல்லாம் 4 வண்டியுமே இவங்க வீட்டுக்கு தான் போல். பார்த்துக்கோங்க, ஏழை வீடு இப்படி தான் இருக்கும் கத்தாரில்.
ஸோ இப்போ வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். அடுத்தது ஏதாவது வேலை இருந்தால் கண்டினியூ பண்ணலாம். அவ்வளோதாங்க வீடியோ. இன்றைக்கி வேறு ஏதாவது வேலை இருக்குமான்றது சத்தியமாக தெரில. வந்தால் வரலாம், வராமல் கூட போகலாம். ஏன்னா இப்போ வர வர வேலை அதிகமாக வரதில்லை. அதனால தான் சொல்கிறேன். இப்போது அடுத்தது இன்றைக்கி நைட்டு கல்யாணம் இருந்தால் இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். இது ஒரு மஜ்லிஸு, இது யார் மஜ்லிஸுன்னு தெரில. ஸோ வீட்டுக்கு போவோம். நைட்டுக்கு எங்கேயாச்சும் போகிறது இருந்தால் கண்டினியூ பண்ணலாம், சரிங்களா? கைஸ், இப்போது எங்கே வந்திருக்கோன்னா மீண்டும் கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. எங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு வந்திருந்தேன், வெஸ்டர்ன் ஒரு ஹோட்டல்னு. ஸோ அங்கே தான் வெட்டிங்கு. சீக்கிரம் வந்துடுவேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் பார்க்கிங்லாம் தேடி கண்டுபிடிச்சி இப்போ தான் உட்காந்துருக்கேன். இப்போ இங்கேருந்து சீக்கிரம் கிளம்புவேன்னு சொல்லிருக்காங்க. எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. ஏன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை போல இருக்குது. அதனால் நீ வெயிட் பண்ண, நான் சீக்கிரம் வந்துடுவேன்னு சொன்னாங்க. பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் வராங்கன்றது தெரில. இப்போ உள்ளே போகக்குள்ள எந்த இடங்கிறத நான் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன், சரிங்களா? கைஸ், ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. ஏன்னா அங்கே போகிறப்ப வீடியோ எடுக்கலைன்னா அங்கே கொஞ்சம் கோளாறாயிடுச்சு. ஒரு சண்டை ஒன்று, 2 அரபியாலாம் யாருன்னு தெரில. ஒரு காருன்னு இடிச்சிக்கிட்டாங்களா என்னன்னு தெரில. எனக்கு 2 காருக்கு முன்னாடி அங்கே இடிச்சிக்கிட்டு நின்று பேசிக்கிட்டு இருந்தானுங்க. அந்த சமயத்தில் மேடமும் ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்க, எங்கே பக்கத்துக்குன்னு. பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்க. எங்கேயும் இல்லை, வெளில பார்க் பண்ணிட்டு உள்ளே வரதுக்குள்ளே இத்தனை ஃபோன் பண்ணாங்க. என்னால் ஃபோன் வீடியோ எடுக்கவே முடியல. ஸோ சாரி, நான் மன்னிச்சுக்கோங்க. நான் வெளில எடுக்கலான்னு நினச்சேன், பட் முடியல. ஸோ இன்றைக்கான வேலை அவ்வளோதான். கையில் சார்ஜரு ஏன்னா தேவைப்படும். ஸோ அதனால் சார்ஜர்லாம் எடுத்துக்கிட்டு போய் உட்காந்துட்டேன். உண்மையாக சொல்கிறேங்க, யூரின் சரியான அடைச்சிக்கிச்சு. இப்போ இங்கே வந்து தான் போனேன், எங்கேயும் போகல. இப்போ இங்கே ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் தான் போனேன். வெளில எங்கேயும் போகவே முடியல. சரியான வயிறு வலி உப்பிட்டு இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ மீண்டும் நாளைக்கு சந்திப்போம், ஓகேங்களா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை தட்டி ஆளில் போட்டுங்க. அப்போ தான் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும், ஓகேங்களா? பாய். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.